கேன்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீயாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப யங் ஏஜ்லேயும் கூட நிறைய பேருக்கு வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஒன்ஸ் இந்த கேன்சர் சொல்கிற விஷயம் வருவதற்கு முன்னாடி, ஸோ வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வராமல் நம்ம தடுத்து கொள்வதற்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஹெரிடிட்டி இருக்குது, சான்சஸ் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் மூலிகைகள் மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் கேன்சர் இருக்குங்க, ஸோ இதற்கான சிகிச்சைகள் என்ன? ஸோ உடல்ல இருந்து அந்த பகுதியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு அதனுடைய நம்ம சித்தா மெடிசன்ஸை எடுக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகாது. அடுத்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ்லனா தாராளமாக சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு கேன்சர்னு சொல்கிறதே வந்து சிம்டம்ஸே தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து க்ரோத் ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக சர்ஜரியோ இல்லை கீமோ ரேடியேஷன் எத்தனை சைக்கிள்ஸ் இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சித்தா மெடிசன்ஸ் வந்து அதனுடைய கண்டினியூ பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ கேன்சருக்கு வந்து பயப்பட வேண்டாம். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறோம், அந்த இருக்கிற கண்டிஷனை பொறுத்து எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.